ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம முளைக்கட்டின பச்சை பயிரை வச்சுட்டு சூப்பரான ஒரு சாலட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவுக்கு போகலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுள்ள பச்சை பயிர் எடுத்திருக்கேன், அதாவது 200 கிராம் அளவுக்கு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா 2-3 வாட்டி தண்ணி விட்டு அலசிட்டு ஒரு நைட் ஃபுல்லாகவும் ஊற வச்சுருங்க, இல்லைன்னா 6லேருந்து 8 மணி நேரம். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா 6 மணிக்கு நல்லா ஊறிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு நீங்கள் துணியிலையும் முடிஞ்சு வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு டைட்டாக மூடி வச்சுருங்க, அது முளைவிட ஆரம்பிச்சிடும். இப்போ 11 மணி போல் நான் லேசாக ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், எல்லாமே லைட்டாக முளைவிட ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இதை நைட் எடுத்து சாலட் பண்ணிக்கலாம். நைட்டு ஒரு 7:30 மணிக்கு திறந்து பார்க்குறேன், இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா முளைவிட்டு வந்துருச்சு. இதில் சாலடுக்கு தேவையான அளவுக்கு 1 கப் அளவு முளைவிட்ட பயிரை நான் எடுத்து வச்சுக்கிறேன். கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும், ரொம்ப குறைவாகவே எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பயிரை போட்டு லைட்டாக ஒரு வாட்டி எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். இதில் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் தூவி விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி மூடி போட்டு 5லேருந்து 8 நிமிஷத்தில் நமக்கு இது வெந்துடும். நம்ம எப்போதுமே ஊற வச்ச பாசிப்பருப்பை வேக வச்சோம் அப்படின்னா குக்கரில் 1 விசில் இல்லைன்னா 2 விசில் விட்டால் தான் வேகும். ஆனால் இது நீங்கள் இந்த மாதிரி மூடி போட்டிங்க அப்படின்னா 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆகிரும். இப்போ பாருங்கள், லைட்டாக ஒரு வாட்டி கலக்கி விட்டுருங்க, ஏன்னா இதுலேயும் லேசாக ஈரப்பதம் இருக்கும், லைட்டாக அடியில் பிடிச்சிட்டே இருக்கும். அதனால் நடுவில் ஒரு 2 வாட்டி மட்டும் கலந்து விட்டுருங்க. இப்போவே பார்த்தா உங்களுக்கு தெரியும், லேசாக அந்த பால் நிறம் உங்களுக்கு கண்ணாடி மாதிரி மாறிட்டு வருது. இப்போ கொஞ்சமாக ஒரு 2-3 பயிர் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அதனுடைய பால் மனம் மாறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப குழையவும் போகாது, அது மாதிரி நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது வெந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே நீங்கள் குழந்தைங்களுக்கு நாட்டு சக்கரை தேங்காய் பூ சேர்த்து கொடுத்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி காய்கறிகள் எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன். நீங்கள் ஸ்கூலுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா வறுத்து வச்சதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் உடனே சாப்பிட்றதுனால கொஞ்சம் சூடு இருக்கும் பொழுதே கலக்கிடுறேன். நம்ம வறுத்து வச்ச பயிறு, கொஞ்சமாக கேரட், நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம், நல்லா பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், பொடியாக கட் பண்ண வெள்ளரி, கொஞ்சமாக தக்காளி பழம், காரத்துக்கு பச்சை மிளகாய். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் போட வேண்டாம். இதில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு விட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலக்கிடலாம். இதுலேயே நீங்கள் எப்போதுமே பயறு சுண்டல் எல்லாம் பண்ணுற மாதிரி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இந்த பயிரையும் போட்டு வதக்கி விட்டு தேங்காய் பூ போட்டும் இறக்கிக்கலாம். இது உங்களுக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதிக புரதச்சத்து நிறைஞ்சது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.